இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லாமே அதிகமாக இருக்குது. ஒரு ஃபோன் வாங்கணும்னா 100 மாடல், ஒரு படம் பார்க்கணும்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஆரம்பித்து 1008 பிளாட்ஃபார்ம், ஏன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறதுல கூட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்தில் டிவியில் ஒரே ஒரு சேனல் தான் வரும், ஆனால் எல்லோரும் ஒன்றா உட்காந்து ரசித்தோம். இன்றைக்கி 1000 ஆப்ஷன்ஸ் இருந்தும் எதை பார்க்குறதுன்னு தேடியே 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். இந்த அதிகமான தேர்வுகள் நமக்கு சுதந்திரத்தை தருதா, இல்லை நம்ம நிம்மதியை பறிக்குதா? ஆப்ஷன்ஸ் அதிகமாகும் போது நாம் ஏன் முன்னை விட அதிகமாக கவலைப்படுறோம்? இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் குழப்பம் வருது? அதுதான் பிரச்சனை. இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் உண்மை இருக்குது. இதை த பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ், அப்படி இல்லைனாக்கா டெசிஷன் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மூளை ஒரு நாளைக்கு இத்தனை முடிவுகள் தான் எடுக்க முடியும்னு ஒரு அளவு இருக்குது. காலையில் எந்த ட்ரெஸ் போடலாம்னு ஆரம்பித்து நைட்டு என்ன சாப்பிடலாங்கிற வரைக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம அதிகமாக யோசிக்கும் போது நம்ம மூளை சோர்வடையுது. அதிக ஆப்ஷன்ஸ் இருந்தால் முடிவெடுக்க அதிக நேரம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முடிவை எடுத்த பிறகு இன்னொரு ஆப்ஷன் எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற குற்ற உணர்வும் வரும். இதைத்தான் அனாலிசிஸ் பேரலிசிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது அளவுக்கு அதிகமாக யோசித்து கடைசியாக எந்த முடிவுமே எடுக்க முடியாமல் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறது. இதனால் மன ரீதியான பாதிப்பு வருது, அதாவது சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட். நம்ம தாத்தா காலத்தில் 2 வகை சோப்பு தான் இருக்கும், அவங்க நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 200 வகை இருந்தும் நாம் திருப்தி அடையிறதில்லை. ஏன்னா ஆப்ஷன்ஸ் அதிகமாகும் போது நம்மளுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாகுது. இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஒரு வேலையில் சேர்றோம், ஆனால் இன்னும் தேடி இருந்தால் இதை விட நல்ல வேலை கிடச்சிருக்குமோ அப்படின்னு மறுபடியும் தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபோன் வாங்குகிறோம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் வச்சுக்கிற மாடலில் பார்த்து இன்னும் இது வாங்கினா இன்னும் நல்லாயிருக்குமோ அப்படின்னு கவலைப்படுறோம். கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட விடாமல் இல்லாத ஒன்று தேடியே நம்ம மனசு அலைப்பாயுது. இந்த குழப்பத்திலேருந்து வெளியே வர சில எளிய வழிகள் சொல்கிறேன். முதல் விஷயம், குட் இனஃப் பாலிசி. உலகத்திலேயே மிக சிறந்ததை தேடி அலையதை விட உங்கள் தேவைக்கு எது போதுமானதோ அதை தேர்ந்தெடுத்து அந்த நிமிஷமே திருப்தி அடைய பழகிக்கணும். 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நிம்மதியே இருக்காது. ரெண்டாவது விஷயம், முடிவுகளை ஆட்டோமேட் பண்ணுங்கள். பெரிய சாதனையாளர்கள் ஏன் தினமும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க தெரியுமா? ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுக்கிற அந்த சின்ன முடிவுகளில் அவங்க மூளையை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதே போல் நீங்களும் வாரத்துக்கான சின்ன சின்ன முடிவுகளை, சாப்பாடு, ட்ரெஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. மூணாவது, 2 மினிட் ரூல், 2 நிமிட விதி. அதாவது எந்த கலர் பேனா வாங்கலாம், என்ன பிராண்டில் பால் வாங்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவுகளுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே செலவு பண்ணாதீங்க. நாலாவது விஷயம், திரும்பி பார்க்காதீங்க. ஒரு முடிவை எடுத்துட்டிங்களா, பேர்ன் த பிரிட்ஜஸ். அதாவது மற்ற ஆப்ஷன்ஸை மறந்துடுங்க. அமேசான்லேயே ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஆர்டர் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் வேறு மாடல் பார்க்குறத நிறுத்துங்க. வாழ்க்கையில் தேடல்கள் இருக்கணும், ஆனால் அது நம்ம நிம்மதியை பறிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கைங்கிறது நிறைய பொருளை சேர்த்து வைக்கிறதுல இல்லை, சரியான சில விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை ரசித்து வாழ்கிறதுல தான் இருக்குது. முடிவுகள் எடுக்க தயங்காதீங்க, அதே சமயம் எடுத்த முடிவுக்காக வருத்தப்படாதீங்க. குழப்பம் இல்லாத மனசு தான் உண்மையான சொத்து. நீங்கள் எப்போ இந்த மாதிரி அதிக ஆப்ஷன்ஸ் பார்த்து குழம்பி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது மனத்தேடல். நான் சுபிஸ்ரீ.